வணக்கம். விஜய்க்கு சிபிஐ விசாரணை, ஜனநாயக பட பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல பிரச்சனைகளை அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில செங்கோட்டையன் தாவேக்கால அவமானப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா தேர்தல் பிரச்சார குழு இருக்கு. இந்த பிரச்சார குழுல விஜய் செங்கோட்டையனுக்கு 3வது இடத்துல கொடுத்துறாரு. எவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் மாற்று கட்சியிலிருந்து வந்தாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு 3வது இடம் கொடுக்கலாமா? முதல் இடத்துல புஸ்லி ஆனந்த், 2வது ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தேர்தல் பிரச்சார பணிக்குழு இப்படியா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செங்கோட்டையனோட அனுபவம் என்ன? ஜெயலலிதாவெல்லாம் அவரு கரெக்டா எந்த இடத்துல நின்று அவங்க பிரச்சாரம் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாருன்னா அதுபடி அப்படியே பக்காவா இருக்கும். இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த டிராவல் முதற்கொண்டு கரெக்டா இருக்கும். அவ்வளவு துல்லியமா கணக்கு போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையனுக்கு தாவிக்கல்ல மதிப்பு இல்ல, மரியாதை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப எடப்பாடி பழனிசாமியோட ஒரு முரண்பாட்டுல இருந்தாரு. அது இல்லாம பாஜக சொன்னது செஞ்சாரு, ஒண்ணுமே பெருசா இல்ல. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களெல்லாம் சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு. அவங்களும் பெருசா ஒண்ணு கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவ்வளவு குழப்பமா இருக்குது. இந்த குழப்பத்தெல்லாம் தாண்டி நம்ம எப்படி ஒண்ணு பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையன் தொடர்பு கொண்டு பேசுறாரு. ஆனா வந்துருக்கிறேன், நம்ம தாவேகாவுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் இருக்குண்ணே, நீங்க ஏன்னா அங்க இருக்கிறீங்க, வாங்கினேன், உங்களுக்கான மரியாதை மதிப்பு எல்லாமே நம்ம கட்சியில கொடுப்போம்னே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்படி பேசும்போது இவருக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு. தாவேகா ஒரு இளைஞர்கள் கட்சி, வளரக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியில நம்ம போய் சேர்றதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு செங்கோட்டையன் நம்பினாரு. சரி, ஆதவ அர்ஜுனா வேற டைரக்டா அவரும் பேசுறாரு. தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா தினம் பேசினாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு குழப்பத்துல இருந்தாரு. தேர்தல் வேற நெருக்கம். டக்குன்னு நம்ம பாஜகவை கைகள் விட்டுருச்சு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி இனிமே பிரயோஜனப்படாது. எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும்னா தாவேக்கா சைடு போயிடணும், பொங்கு பெல்ட் சைடு நம்ம தாவேக்காவை வளர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆதவ அர்ஜுனா வேற பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாரா? என்ன செய்யறது? செங்கோட்டையனுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு என்ன செய்யறாரு, செங்கோட்டையன் தாவேக்கா சைடு ஜம்ப் ஆயிட்டாரு, சேர்ந்துட்டாரு, இணைஞ்சிட்டாரு. அவர் தலைமையில எடப்பாடி எங்க பொதுக்கூட்டம் போட்டாரோ அதே இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தையும் போட்டு மாஸ் பண்ணிட்டாரு செங்கோட்டையன். செங்கோட்டையனால முடியும், எல்லாமே முடியும். ஆனா செங்கோட்டையனை கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, தாவேக்கால சேர்ந்தாச்சு. தாவேக்கால சேர்ந்த பிறகு அவருக்கு கொங்கு பெல்ட்ல அவர் கட்டுப்பாட்டுல தான் கொடுத்துருக்காங்க, கட்சியவே கொடுத்துருக்காங்க. அதே போல என்ன செய்யறாரு, ஈரோடுல இருக்கிற மாவட்ட செயலர், தாவேக்காவோட மாவட்ட செயலருக்கு போனை போட்டுறாரு. போனை போட்டா செங்கோட்டையன் போன்னு தெரியுது. செங்கோட்டையன் போனை எடுக்கவே இல்லை. தாவேக்கா மாவட்ட செயலர், ஈரோடு மாவட்ட செயலர் எடுக்கல. இவர் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நம்ம கட்சியில மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கோம், நம்ம ஒரு போன் போட்டோம், நம்ம போனை அவர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கும்போது திடீர்னு புஸ்லி ஆனந்துட்டு போன் வருது. என்னங்க அப்படின்னு கேட்டா, ஈரோடு மாவட்ட செயலருக்கு போன் போட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க, போன் போட்டா முக்கியமான ஆலோசனை ஒண்ணு பண்ணணும். ஏன்னா நம்ம கொங்கு பெல்ட் ஃபுல்லாவே நம்ம தாவேக்கா சார்பா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஆலோசனை பண்ணணும், நிர்வாகிகளோட ஆலோசனை பண்றதுக்காக நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படிங்களா, சரி இருங்க, கொஞ்ச நேரத்துல அவர் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இது என்ன ஒரு கலாச்சாரம் இது? நேரடியா நம்ம ஒருத்தருக்கு நம்ம கொங்கு பெல்ட்ல நம்ம தான் மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறோம். நம்ம பகுதியில இருக்கிற ஒரு பொறுப்பாளருக்கு நான் போன் போட்டா அவர் நேரடியா புஸ்லி ஆனந்துக்கு போன் போடுறாரு. புஸ்லி ஆனந்த் அதுக்கப்புறமா நம்மள்கிட்ட கேட்டு அனுமதி கொடுத்து அதுக்கப்புறமா மாவட்ட செயலர் பேசுறாருன்னா இது என்ன புதுசா ஒரு கலாச்சாரம் இருக்குது? இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தபோதுதான் ஈரோடு மாவட்ட செயலர் செங்கோட்டையன் போன் போட்டானே, கூட்டிங்களானே அப்படின்னு கேக்குறது. என்னடா இது? இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே டைரக்டா புஸ்லி ஆனந்துக்கு போய் புஸ்லி ஆனந்த் ஆலோசனை பண்ணி அப்படி வர்றது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னா நம்ம கூட தான் அவங்க ஆலோசனை பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் முஸ்லிம் ஆனந்திட்ட போய் நேரடியாக பேசுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கப்படாது, சாத்தியப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆலோசனையை நிப்பாட்டிட்டாரு. தேர்தல் நெருக்கத்துல நம்ம ஏதாவது கட்சியை வளர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அது பெருசா இது பண்ணல. அதே போல பனையூர்ல பாத்தீங்கன்னா தாவேக்காவோட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம்லாம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்துல எம்ஜிஆர் பத்தி புகழ்ந்து பேசினாரு செங்கோட்டையன். ஏன்னா எம்ஜிஆர் எப்படி எல்லாம் கட்சியை கொண்டு ஆரம்பிச்சாரு, ஏன் ஆரம்பிச்சாரு, எதுக்காக ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா எம்ஜிஆர் பத்தி பேசிட்டு இருந்தாரு. எம்ஜிஆரை பத்தி பேசும்போது அந்த கட்சியில ஜான் ஆரோக்கியசாமி இருக்காருல்ல, வீர வகுப்பாளர், மத போதகர், அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா செங்கோட்டையனை கூப்பிட்டாலே, நீங்க இப்ப இருக்கிறது தேவையில்லானே, அதிமுக இல்ல, நீங்க
தாவேக்கால இருக்கிறீங்க, இங்க எல்லாமே விஜய் தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் எல்லாமே இங்க வந்து விஜய் தான் எங்களுக்கு. நீங்க விஜயை பத்தி தான் புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து கம்பாரிசன் பண்ணி தான் பேசுறாரு. எம்ஜிஆர், விஜய் இவங்களை கம்பேர் பண்ணி தான் பேசுறாரு. விஜய் தாழ்த்தியும் பேசல, உயர்த்தியும் பேசல. எம்ஜிஆருக்கு இணையா விஜய் வச்சு பேசுறாரு, அவ்வளவுதான். இதுக்கே வந்து வீரோ போல ஜானாரங்க சார் வந்து செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் மூஞ்சியை காட்டி இருக்கிறாரு. அப்படிங்கும் போது ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே செய்ய முடியல. என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாரு செங்கோட்டையன். இவனுங்க இவ்வளவு தூரம் எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருக்கிறானுங்க, இப்படி ஒவ்வொரு கட்டுப்பாடுமே விதிக்கிறானுங்க. எங்க கொண்டு போய் முடிக்கும்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா கரூர் விஷயத்தை சம்பந்தமா விஜய்க்கு சிபிஐ, அப்புறம் ஜனநாயக பகிரத்துக்கு ஒரு நெருக்கடி, இப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லா தலைவருமே போராடிய ஆலோசனை பண்றாங்க. செங்கோட்டையனும் அந்த ஆலோசனையில் இருக்காரு. வருவா, எனக்கு டெல்லியில பாஜக கூட சில முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் லிங்க் இருக்கு, அவங்கள்ட்ட நான் பேசுறேன், இது சம்பந்தமா பேசுறேன். நம்ம இந்த இருந்து வந்து வெளியே ஈஸியா சுலபமா வெளியே வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். பாஜக வந்து சரி கட்டிக்கலாம், அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், பேசுவோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் அனுபவத்தை வச்சு அவர் பேசுறாரு. ஆனா அங்க இருந்த இந்த தலைவர்கள்லாம் இருக்குல்ல, இறங்க பார்த்தவங்க, கடவுள் சம்பவம் நடந்தப்போ ஓடி ஒளிஞ்சவங்க, செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட வில்லன் மாதிரி ரியாக்ஷன் செங்கோட்டையனை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜயும் வந்து ஒன்றும் பதில் சொல்லல. ஆதரவு அர்ஜுனா, புஷ்லி ஆனந்த் இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அது ஒருபடி புஷ்லி ஆனந்த் மேல போய், ஆனா கொஞ்சம் வெளியே இருங்கண்ணே, நாங்க பேசி முடிச்சுட்டு நாங்க வரோம்னே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் வந்து செங்கோட்டையன் வந்து நம்ப மாட்டேறாங்க. செங்கோட்டையன் மேல ஒரு நம்பிக்கை வரல உங்களுக்கு. செங்கோட்டையன் ஏதோ ஒரு பாஜகவோட ஏஜென்ட் மாதிரி வந்திருக்கிறாரு. நம்ம கட்சியில நடக்கிற விஷயங்களை வந்து அங்க சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. நம்ம தேவையில்லாம செங்கோட்டையன் கட்சிகளை கொண்டு வந்துட்டோமோ, செங்கோட்டையன் வந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சு, செங்கோட்டையன் கொஞ்சம் வெளியே உட்காந்துருங்க, நாங்க ஆலோசனை பண்ணிட்டு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி. நானும் தாவேக்கால தானே இருக்கிறேன், தாவேக்கால முக்கியமான பதவி எனக்கும் கொடுத்துருக்கீங்கல்ல, இப்படி பண்றீங்க, இது வந்து நல்லாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாயிட்டாரு. அதே சமயத்துல செங்கோட்டையன் நம்பி வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்கல்ல அவங்க ஆதரவாளர்கள், அவங்க கட்சியில முக்கியமான பதவி கொடுக்குறாங்களா, தேர்தல் நெருக்கத்துல வந்து அவங்க தானே கட்சியில இறங்கி செயல்படுவாங்க. செங்கோட்டையன் சொன்னாதான் செயல்பட முடியும். கட்சியில பொறுப்பும் கொடுக்கல, கட்சி நிர்வாகிகளோட பதவி எல்லாம் வந்து செங்கோட்டையன் கொடுத்துருக்கிறாரு. கொடுக்க கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. வேணும்னு தெரியல என்னத்துக்காக இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சிம்மம் அவங்களுக்கு தெரியுது. அப்புறமா என்ன செய்யறாரு, இது சம்பந்தமா பேசணும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் பண்ணாரு. நிர்வாகிகள் பட்டியல் கொடுத்தா அவரும் ஒரு பட்டியல் எடுத்து கொண்டு போய் நிர்வாகிகளை போட்டு விட்டாரு. அதனால வந்து செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சண்டை வந்துச்சு. இந்த சண்டைனாலதான் பாஜக வரைக்கும் பஞ்சாயத்து போய் அப்புறமா அவர் வெளியே போனார். இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து அப்புறமா விஜய வந்து தனிப்பட்ட முறையில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பனையூருக்கு அவருடைய அலுவலகத்துக்கு இருக்காரு. ஆனா அவர் சந்திக்கவே முடியல. விஜய் தளபதி கூட்டா மட்டும் வாங்க, நீங்க எல்லாம் இஷ்டத்துக்கு வந்து விஜயெல்லாம் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் கட்சிக்காரன்ப்பா, கட்சியில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்குப்பா, நான் சந்திக்கிறதுக்கு என்னப்பா, நான் ஏதோ முக்கியமான வேலையை வந்திருக்கிறேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா அவரு அங்க அலுவலகத்துலதான் சந்திக்க முடியல அப்படின்னா அவர் பட்டினப்பாக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிறவங்க இவரு யாருன்னு பார்த்துட்டு இப்படின்னா யாருமே கட்சிக்காரங்க யாருமே விஜய் வீட்டுக்குள்ள வர மாட்டாங்களே, நீங்க எல்லாம் வந்து அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. தம்பி, நான் அனுமதி வாங்கிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும். வந்து அதிமுக இருக்கிற முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் வந்து நான் வந்து விஜய் தலைமையில வந்து கட்சிக்குள்ள சேர்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி நீங்க இப்படி பேசுறது நல்லா இருக்குதுங்களா? அது வந்து சரிப்பட்டு வருமா? அப்போ வந்து கட்சியில இணையணும்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்களுக்கு நீங்க இணைக்க விடாம இப்படி செய்யுங்களே, இது நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரு. அவரும் வந்து கடுப்பாயிட்டாரு. இப்ப செங்கோட்டையனை நம்பி சென்னைக்கு வந்திருந்தாங்களா, விஜய் தலைமையில நம்ம கட்சியில சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்திருந்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கே மதிப்பு இல்லையா, கட்சிக்குள்ள ஒரு செல்வாக்கு இல்லையா, நம்ம எப்படி அப்புறம் அவரை நம்பி நம்மளும் வந்து மதிக்கலைன்னா நமக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி போகுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு செங்கோட்டையன் வந்துட்டாரு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா சமீபமா தாவேக்கால செங்கோட்டையனோட பேச்சு எதுவுமே பெருசா எடுபடலை. அவரும் பேச ஆரம்பிக்கல. வேணாம், கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம், நம்ம வந்து தாவேகள் தொடர்ந்து இருக்கலாமா, ஏற்கனவே திமுக கூட்டுக்கிட்டு இருந்தாங்க, திமுக சைடே நம்ம போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தாவேகளை டார்ச்சரு, அரசியல் அனுபவம் கட்சியை எப்படி வழி நடத்தணும்னு தெரியல, அது மாதிரிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்னவோ ஒரு சினிமால வச்சு வியூ வைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கலை யதார்த்தம் வேற, சினிமா வேற அப்படிங்கிறத விஜய்க்கு புரிய வைக்க மாட்டேறாங்க. விஜய் என்ன சொல்றாரோ அதுக்கு ஜாதகம் போடுறாங்க. விஜய் தேவையில்லாம சிக்கலை கொண்டு போய் மாட்டி விடுறாங்க எல்லாருமே.
வேற கட்சியில இருந்து வந்து சேர்றவங்க எல்லாருமே வந்து சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து செங்கோட்டையன் மைண்ட்ல வந்துருச்சு. அதனால செங்கோட்டையன் வந்து பார்த்தாரு, செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு தெரியல, கட்சியை விட்டு தண்ணீரை விட்டு ஆகிடலாமா, வேற கட்சிக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற கட்சினா எங்க போவாரு, திமுக தான் போவாரு, வேற எங்க போக போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய அரசியல்வாதி செங்கோட்டையன் அப்படிங்கிறது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு விஜய்க்கு தெரியுமா, அதோ அர்ஜுனாவுக்கு தெரியுமா, புஷ்பி இருந்தது தெரியுமா, யாருக்கெல்லாம் தெரியும், ஒருத்தவங்களும் தெரியவே இல்லை. பிரச்சார குழு பட்டியல 3வது இடத்துல வந்து அதோ அர்ஜுனா புஷ்லி ஆனதுக்கு அப்புறமா இவங்க பேரை போட்டிருக்காங்க. காரணம், கட்சியில இருந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தாகணும். நீங்க வந்து வேற கட்சியில இருந்து இப்பதான் வந்து சேர்ந்துட்டீங்க, அதனால உங்களுக்காக நாங்க மரியாதை கொடுக்குறோம். ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அதை நாங்க சரியாக இருந்தா அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புஷ்டியா இருந்து ஆதவர்ச்சன் எல்லாம் பேசுறாரு. டேய் உங்கடா உங்க அரசியல் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் மைண்டு தெரிஞ்சுட்டு செங்கோட்டையன் இப்ப கொஞ்சம் ரொம்ப அதிர்ச்சியா தான் விஜய் மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது போகுது, என்ன அக்க போரெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். விஜய் விஜய் இருக்கிற அந்த இதுல செங்கோட்டையன் அதிருப்தியா இருக்கிறாரு. திமுக சைடு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.